ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 20 நம்பர் சின்ன வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி வணக்குங்க. அதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள், கொஞ்சம் தேங்காய். இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 3 துண்டு பட்டை 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு உளுந்து, கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் 5 மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். வேக வைக்காத சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் காரத்துக்கு கறி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தண்ணி விட்டு 5-6 விசில் விட்டுறலாம். சுவையான கருப்பு சுண்டல் கிரேவி ரெடி.